ஹலோ மக்களே! வருண் வெண்ணிலா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம அண்ணாமலையும் வான்மதிக்கு எப்படியாவது நம்ம வெண்ணிலாவோட மேரேஜ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வரனா பார்த்து தருவேன்னு சொன்னாங்க. அது மாதிரியே மாப்பிள்ளை வீட்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து நம்ம வான்மதிய பார்க்க வராங்க. ஒரு கட்டத்தில அந்த மாப்பிள்ளைக்கு வான்மதியோட சுயரூபம் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. வான்மதி சரியான ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில அண்ணாமலை அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். வான்மதியும் அண்ணாமலைய நேரடியா எதிர்த்து சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம அண்ணாமலை குடும்பத்துல மருமகள் ஆகுறதுக்கு அடுத்த கட்ட பிளான போடுறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வான்மதி மங்கை எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னைக்கு வேற மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர போறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க எவ்வளவு பெரிய குடும்பத்துல பாத்திருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரமும் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம வான்மதியும் சந்தோஷத்துல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே வான்மதியும் எப்படியாவது வெண்ணிலாவோட நம்ம நல்லா தான் இருக்க போறோம், நல்ல பெரிய சம்பந்தமா தான் இந்த அண்ணாமலை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வான்மதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம வான்மதியை ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு சொல்லும் போது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை பத்தி நம்ம அண்ணாமலையும் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்களும் நம்ம அண்ணாமலையை பார்த்து அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவ ஒரு முடிவெடுத்தா எப்பவுமே நல்லதா தான் இருக்கும், எங்க குடும்பத்துக்கும் அது நல்லதா தான் முடியும், அதுக்காக தான் நாங்க இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வான்மதியோட அப்பாவும் அண்ணாமலைக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிக்கிறாங்க. மங்கையே, நான் கூட உங்களை என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலாவோட மேரேஜுக்கு முன்னாடி வான்மதிக்கு இப்படி ஒரு பெரிய சம்மந்தத்தை பார்த்து தந்திருக்கீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வான்மதியும் எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வான்மதிக்கு யோசனை வருது. இந்த பையன் தானே அன்னைக்கு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண நடந்துட்டு இருக்கும் போது இருந்த பையன் அப்படிங்கிறது எல்லாமே வான்மதிக்கு ஞாபகத்து வருது. வெண்ணிலாவும் நம்ம வான்மதி கிட்ட வந்து என்னக்கா நீ யோசிச்சிட்டே இருக்க அப்படி சொல்லும்போது, இல்ல இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வான்மதி எப்படியாவது இந்த பையனுக்கு நம்ம முகம் நல்லபடியா தெரியக்கூடாது, இந்த நம்ம முகத்தை மட்டும் பார்த்துட்டானா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிடும், வான்மதி எப்படியாவது இந்த முகத்தை மறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூலர்ஸ் போட்டு அப்படியே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண பாக்குறாங்க. இதை பார்த்த வெண்ணிலாவும், என்னக்கா நீ தேவையில்லாம இப்போ கூலர்ஸ் போட்டுட்டு இருக்க, இப்போ மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பொண்ணு ரெடியா வாங்கன்னு கூப்பிடும் போது இதோடய போய் நிப்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு கொஞ்சம் கண்ணு வெளியே அதனாலதான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை சமாளிக்க பாக்குறாங்க. அதே சமயத்துல சரி பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே அவளோட இருக்கும் போது நம்ம வான்மதி அந்த இடத்துல வரும்போது மங்கையும், என்ன வான்மதி இப்போ போய் நீ வந்து முகத்துல இப்படி ஒரு பெரிய கண்ணாடியை போட்டுட்டு நிக்கிற, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே என்ன நினைப்பாங்க அப்படி சொன்னாலுமே வான்மதி கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே அது பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அவங்களும் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பொண்ணெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை பொண்ணை ரொம்ப பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி நீங்க எதுக்காக இப்படி கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வான்மதியும், இல்லை எனக்கு கொஞ்சம் கண்ணு வலி அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம அண்ணாமலையும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க. அதுவும் வான்மதி ரொம்ப அமைதியான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாமே நம்ம வான்மதியை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. இல்ல இந்த வான்மதியை நம்ம கண்டிப்பா எங்கேயோ பார்த்திருக்கோம், அன்னைக்கு அந்த இடத்துல குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணது இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம அண்ணாமலை அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவங்களும், இல்ல ஏற்கனவே இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாமலை எல்லாமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது வேற பொண்ணா இருக்கும், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு நல்லாவே ஞாபகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வான்மதி வெண்ணிலா எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலையும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் நம்ம அண்ணாமலை கிட்ட வந்து, என்ன அண்ணாமலை இப்படி பண்ணிட்ட, உன்னை நம்பி தானே ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலை, ஓ மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம், எங்க நம்பிக்கைக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சொல்லும் போது அண்ணாமலை அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே நம்ம அண்ணாமலையும் வான்மதி கிட்ட வந்து, என்ன வான்மதி இவங்க பேசிட்டு போறாங்க, அப்ப
என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும்போது வான்மதி அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் நம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பரமுவும் வான்மதி கொஞ்சம் அமைதியா இரு, உன் மேல ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அண்ணா மேல ரொம்பவே அவமானப்பட்டு நிக்கிறாங்க. வான்மதி அங்க வந்தவங்கள்ட்ட இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க, அதான் நீங்க யார் என்ன வேண்டான்னு சொல்லுது, இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட அண்ணாமலை எதிர்பார்க்கவே இல்லை. வான்மதியை பார்த்து என்ன வான்மதி, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி அவங்க இங்க வந்திருக்காங்க, அவங்கள போய் நீ இப்படி அவமானப்படுத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை அந்த குடும்பத்துக்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அண்ணாமலை இதை கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல அந்த இடத்துல இருந்து அந்த குடும்பமே வெளியில போறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரமும் நம்ம அண்ணாமலை கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க அண்ணாமலை, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட பொண்ணு பண்ணது தப்பு தான், அந்த குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வான்மதியும் ரொம்பவே திமிரா இருக்காங்க. அண்ணாமலையும் நம்ம வான்மதி கிட்ட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே நாங்க எல்லாம் இப்படி ட்ரை பண்ணோம், நீ போய் அதை புரிஞ்சுக்காம அவங்கள அவமானப்படுத்துறியே, இப்படி வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் உபசரிக்கிறதா நீ எல்லாம் அப்படி சொல்லிட்டு வான்மதி கிட்ட கேட்கும்போது வான்மதியும் இனிமே நீங்க என்னோட விஷயத்துல தலையிடாண்டா, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் உங்களை நான் எதிர்த்து தான் நிற்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு முன்னாடியே நம்ம வான்மதி சரியான சவால் விடுறாங்க. அதே சமயத்துல மங்கையும் என்னம்மா நீ எப்படியாவது இந்த வெண்ணிலாவுக்கு மேரேஜ் முடியறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வரன் பார்த்து தருவேன்னு சொன்ன, இப்படியே கொண்டு வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மங்கையும் எதை பத்தியும் புரிஞ்சுக்காம வான்மதிக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அண்ணாமலை அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்த நம்ம பரமும் வான்மதி கிட்ட போய் வான்மதி என்ன இப்படி பெரியவங்கள்ட்ட இப்படியே பேசுறது, ஒன்னெல்லாம் நாங்க அப்படியே வளர்த்தோம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது மங்கையும் வான்மதிக்கு ஆதரவாட்டு பரமுவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பின்ன என்ன அவங்க பேசுனது எல்லாமே சரியா, இப்படி என் பொண்ணை பத்தி இப்படிலாம் தப்பா பேசினா யாருதான் இப்படி சொல்ல மாட்டா அப்படி சொல்லும் போது வெண்ணிலாவும் நம்ம வான்மதி கிட்ட ஏங்கா இப்படி சத்தம் போடுற, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட வான்மதியும் ஏ வெண்ணிலா என்ன பெரிய இடத்து சம்மந்தம் கிடைச்சிட்டுன்னு ரொம்பவே திமிரா பேசுறியா, உன்னோட வாழ்க்கையை நான் போட்டது தானே, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி வெண்ணிலாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவும் வான்மதியை சமாதானப்படுத்தினாலும் வான்மதி கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் வான்மதியும் எப்படியாவது பெரிய இடத்த சம்பந்தத்தை பிடிச்சே ஆகணும், அதுவும் இந்த அண்ணாமலோட திமிரை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வான்மதியும் ஒரு பிளான் போடுறாங்க. அதே சமயத்தில் மங்கையும் பரமகிட்ட என்ன இருந்தாலுமே வெண்ணிலா மேரேஜை நான் நடத்தவே விட மாட்டேன், வான்மதிக்கு ஒரு முடிவு தெரியாமல் இது நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் கேட்ட பரமுவும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. வெண்ணிலாவும் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. வான்மதி ஒரு கட்டத்துல வெண்ணிலாவுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு கண்டிப்பா இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சமயத்துல நம்ம கௌதம பத்தின எல்லா விஷயமும் வான்மதிக்கு தெரிய வருது. வான்மதி எப்படியாவது இந்த அண்ணாமலைய எதிர்க்கணும், அந்த குடும்பமே சின்ன பின்ன ஆகணும்னு சொல்லிட்டு வான்மதி ஒரு பிளான் பண்ணி கௌதம் மூலமா அந்த வீட்டோட மருமகளா ஆகலாம்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.